சொல்லு முழு உள்ளத்தோட. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று என் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் ஆமென். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா என்னை மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திரு சபை நல்ல கையை தட்டி ஆராதிக்க. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். என் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த சொல்லுங்க ஒரு நாளோ ராஜா இந்த மாதம் முழுவதும் இந்த 25ஆம் தேதி வரை நடத்தினது. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். எரேமியா 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை தான் நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் தியானிக்கிறோம். எரேமியா சொல்லுகிறார், நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். நம்மை அறிகிறவர் நம்மை காண்கிறவர் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். அது ஒரு ஜபமாய் எழுதப்பட்டிருக்கிறது என்று போன வாரம் அந்த காரியத்தை நாம் தியானித்தோம். ஒரு மனிதனுடைய ஜபம், பல பேருடைய ஜபம் இருந்தது. எரேமியாவும் தேவ சமூகத்தில் ஒரு ஜபம் பண்ணுகிறார். அதே போல இயேசுவினிடத்தில் ஜபித்த ஒரு தாயினுடைய ஜபத்தை போன வாரம் நம்ம முதல் ஆராதனையில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசினேன்.
ஒரு தாய் ஜெபம் பண்ணுகிறாள், என்னுடைய பிள்ளைகள் உடைய வருகையில் ஒருத்தன் வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்திலும் இருக்கும்படி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னபோது, ஆமென், நீ நான் பண்ணுகிற பாத்திரத்தில் பானம் பண்ணவும் நான் பண்ணுகிற ஸ்தானத்தை பண்ணவும் மாலக்கூடுமா? முடியும் ஆண்டவரேன்னு சொன்னார். அப்போ சிங்காசனம் கர்த்தருக்குரியது என்று, தேவனுக்குரியது என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். ஸ்நானம், ஞானஸ்தானத்தை பற்றி பல ஸ்நானங்களை குறித்து சொன்னேன். அதே போல பாத்திரங்கள், பல பாத்திரங்களை குறித்து உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். சிங்காசனம் ஜெயிக்கிறவனுக்கு தான் சிங்காசனம் என்று நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த பகுதியவே நம்ம வித்தியாசமாக தியானிக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணினார். காலாட்களோடே நீ ஓடும்போதே நீ இப்படி சோர்ந்து போவாயானால், குதிரைகளோடும் ரதங்களோடும் அப்படி ஓடும்போது நீ என்ன செய்வ? சமாதான காலத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வருகிற காலத்தில் நீ என்ன செய்வாய்? அப்போ நீ ஏன் சோர்ந்து போகிற அப்படின்னு ஆண்டவர் கேட்குற மாதிரி இருக்குல்ல. ஏன் பலவீனப்படுகிறாய் என்கிற ஒரு கேள்வி அதில் வருகிறது. எரேமியாவுக்கு இதை பார்த்து ஏன் இந்த ஜபமும் இந்த பலவீனமும் சோர்வு வந்தது? துன்மார்க்கனும் துரோகிகளும் தலைத்திருக்கிறதையும் அவன் கனி கொடுத்து வேர் பற்றி செழித்து ஓங்குகிறதையும் அவனை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆண்டவரே, உம்மோடு நான் வழக்காட துணிவேனானால் அது ஆகாது. ஆனால் என்னுடைய வியாஜ்யத்தை குறித்து, என்னுடைய நீதி நியாயத்தை குறித்து உம்மிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறதையும் நீங்கள் 1-2 வசனங்களில் வாசிக்க முடியும். அப்படியானால் எரேமியாவுக்குள்ள ஒரு பெரிய பலவீனம், நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து சோர்ந்து போயிருக்கிறதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடிகிறது. நான் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேனா, பலவீன நேரத்தில் பலனை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், பலவீன நேரங்களில் பலனை தருகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பலவீன நேரங்களில் நமக்கு வருகிற 3 காரியத்தையும் உங்கள் கண் முன்பாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று சொன்ன உடனே ஆபிரகாம், தேவரீர் எனக்கு என்ன தருவீர்? என் வீட்டில் இருக்கிற எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே, இவனா எனக்கு சுதந்திரவாளி. அப்போ வாக்குத்தத்தம் தாமதித்த போது ஒரு பெரிய பலவீனம் அங்கே ஆபிரகாமுக்கு வந்தது. வாக்குத்தத்தம் தாமதத்தின் நிமித்தம் ஒரு பலவீனம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வருகிறது அல்லவா? சில நேரம் வாக்குத்தத்தம் தாமதிக்கும் போது, தரிசனம் தாமதிக்கும் போது, ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறாமல் தாமதிக்கும் போது நமக்குள்ள என்ன வந்துடுது? சோர்வு வந்துடுது, பலவீனம் தாக்கிறது. என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து விடாய்த்து போகிறோம். அப்படிப்பட்ட பலவீனம் சில நேரம் நம்மளை தாக்கி விடுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தில் வாசித்தா, மோசேக்கு இவ்வளவு பலனோட நடத்திட்டு வந்தவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், ஆண்டவரை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்றார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நானா கற்பந்தரித்தேன், இவர்களை நானா பெற்றேன், இந்த ஜனங்கள் என்ன படுத்துற பாடு தாங்க முடியல ஆண்டவரே. ஒரு தேவ மனிதனுக்குள்ள அவ்வளவு சோர்வு வருகிறது பாருங்க, அவ்வளவு பலவீனம் ஒரு மனிதனை தாக்குகிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா, ஏசபேல் என்கிற ஒரு பெண் 450+400 பாகால் தீர்க்கதரிசிகள், ஏசபேல் பந்தியில் சாப்பிடுகிற தீர்க்கதரிசிகள், 850 தீர்க்கதரிசிகளையும் வந்து பாருன்னு சொன்ன ஒரு ஏசபேல். இந்த ஏசபேல் பெரிய எலியா தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியை வர வைத்தவர், வானத்திலிருந்து வானத்தை மலையை அடைத்தவர், மலையை திரும்பி கொண்டு வந்தவர், மரித்த பையனை உயிரோடு எழுப்ப பண்ணினவர், என்னுடைய வார்த்தையினால இந்த தேசத்தில் பனியாகிலும் மழையாகிலும் பெய்வதில்லை என்று சொல்லி பயங்கரமா சவால் விட்ட ஒரு ஆள் எலியா. இப்படிப்பட்ட பஞ்ச தேசத்தில் அவளுக்கு ஒரு அடையை கொடுத்தது நிமித்தம் பஞ்சகாலம் தீருமட்டும் மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாதபடி அற்புதங்களை செய்த ஒரு எலியா. ஏசபேல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு நான் உம்மை தூக்கி போடாமல் விடமாட்டேன், உம்மை கொலை செய்ய விடமாட்டேன்னு சொன்ன ஒரு பெண் சொன்ன ஒரு வார்த்தையில் எலியா சூறைச்செடிக்குள்ளே போய் ஒரு நாள் பிரயாணப்பட்டு சூறைச்செடிக்குள்ளே போய் படுத்து
படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே போதும் ஆண்டவரே, என் பிராணன் போகட்டும், சாகலான்ற அளவுக்கு அவனுடைய பலவீனம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் எலியாவை தாக்கியது. ஒரு பலவீனம், இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அப்படி எழுப்புதலுக்காக முன்னணி நின்ற ஒரு தேவ மனிதனுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தை நீங்க வேதத்தில் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியர் வந்து தாவீதையுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், பொருட்கள், மனைவிகள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி போன போது தாவீது ரொம்ப சோர்ந்து போய் பலன் போகும் மட்டும் அழுதான் என்று போகப்பட்டிருக்கிறது. சுத்தமா பலனே போயிட்டு அவ்வளவு உட்கார்ந்து அழுது 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 கடைசியில் தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பலவீனம் இழந்ததுக்கு அப்புறம் ஒரு பலவீனம் ஒரு மனிதனை தாக்குகிறத நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7-9 வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகிறது, சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் நிமித்தம் நான் என்னை நானே மேன்மை பாராட்டாதபடிக்கு என் சரீரத்தில் என்ன பலவீனப்படுத்திட்டே இருக்கு. ஆண்டவரேன்னு 3 முறை ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற பந்தய பொருளை இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆதலால் பாரமான யாவற்றையும் பாவத்தையும் உதறிலாம் தள்ளிட்டு ஆண்டவரே நான் மனரம்யமா இருக்க எனக்கு கத்து கொடுத்திருக்கிறார். நஷ்டப்படவும் குறைவுபடவும் எனக்கு போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆதலால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் வருகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நீங்க வேதத்தில் வாசிக்க முடியும். நீங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசித்தா, இயேசு கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவரே ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஜெபம் பண்ணி முடித்தா. 43ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ தூதன் வந்து வானத்திலிருந்து தோன்றி அவரை பலப்படுத்தினார். அப்போ இயேசுவுக்கு என்ன வந்தது? ஆமா, மனுஷனுக்கு பலவீனம் என்பது எல்லாருக்கும் இருக்கும். ஊழியக்காரராக எங்களுக்கும் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பலவீனம், சோர்வுகள் எல்லாம் வரும். வாக்குத்தத்தம் தாமதிக்கும் போது ஒரு பலவீனம் வரும். கர்த்தருக்காக வைராக்கியமாக பாராட்டி கர்த்தருக்காக அப்படி முன்னணியில் நிற்கும் போது பல போராட்டம் வரும்போது சோர்ந்து போய் பலவீனம் எலியாவுக்கு வந்தது போல சில நேரம் சரீர பலவீனம், வியாதிகள் நம்மளை பலவீனப்படுத்துது. சில நேரம் நஷ்டங்கள், சில இழப்புகள் நம்மளை சில நேரம் பலவீனப்படுத்துகிறது. இந்த நேரங்களெல்லாம் பலவீனம் நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிறது. வாக்குத்தத்தம் தாமதிக்கும் போது பலவீனங்கள், பலவிதமான பலவீனங்கள் வேதத்தில் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். ஆமா, எல்லாவற்றுக்கும் ஏசப்பா தான் போதுமானவராக இருக்கிறார். ஊழியக்காரனுக்கு பலவீனம் வரும், ஆனால் எங்களை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஊழியக்காரன் எங்களையே எங்களை பலப்படுத்திக்கிட்டு உங்களையும் பலப்படுத்த வேண்டியிருக்கும். எங்கள் நிலைமை அப்படி தான். எங்களை யாரையாவது பலப்படுத்துவாங்கன்னு நாங்கள் தேடவே கூடாது, தேடவும் முடியாது. சில நேரம் எங்களை பலப்படுத்துறதுக்கு நாங்களே பலப்பட்டுக்கிட்டு உங்களையும் பலப்படுத்த வேண்டியிருக்கும். அதுதான் ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம்னு நான் சொல்லுவேன். ஆமென். இது எங்கள் மேலே விழுந்த ரொம்ப டியூட்டி, கடமை. சில நேரம் இந்த பலவீனங்கள்லாம் இப்படி வருகிறது. சூழ்நிலைகளை பார்க்கும்போது சோர்வு வருகிறது. சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் பாதகமாக இருக்கும்போது பலவீனம் வருகிறது. வருதா, வரலையா? ஆமாம். குடும்பத்தில் சில மனைவிமார்கள் அப்படி இப்படி இருக்கும்போது, உடன்படாமல் ஒத்து போகாமல் இருக்கும்போது பலவீனம் வருகிறது. சில கணவன்மார்கள் நிமித்தம், குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தம் சோர்வுகளும் பலவீனங்களும் வருகிறது. ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவ மனிதரை எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேர் கை தூக்குறீங்க. ஆமாம், மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்குல்ல, அதனுடைய ஃபவுண்டர், உலகத்தையே அசைத்த ஒரு தேவ மனிதர், பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டின கர்த்தருடைய தாசன். ஆனால் ஜான் வெஸ்லியுடைய மனைவி
அப்படியே ஆப்போசிட்டு அந்த அக்கா, அப்படியே ஆப்போசிட்னா ஆப்போசிட்டு. ஆமாம், அந்த அக்கா வந்து ஜான் வெஸ்லியை எந்த அளவுக்கு சோர்வுக்குள்ளாக்கணுமோ, எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு எகைன்ஸ்டாக மினிஸ்ட்ரியில் செய்யணுமோ ஜான் வெஸ்லியை வந்து பாருன்னு சொல்லும். இவர் ஆனாலும் விடாமல் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே பலனை தாருன்ட்டு போயிட்டே இருப்பாராம். ஒரு நாள் குதிரையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டு வழியாக போயிருக்கிறார். ஏத்தாப்பில் ஒரு பிசாசு நின்றுருக்கு. பிசாசு அப்படி 2 பிசாசு நிற்கிற மாதிரி விஷுவல் பார்த்துருக்கிறார். நேராக அப்படி பயங்கரமாக நின்ன உடனே பார்த்தாராம், நேராக போனாராம். போயிட்டு என்னடா செய்ய, என்ன சொல்ல, இந்த பிசாசு நம்ம வழியில் நிற்கிதே அப்படின்னு போய் முன்னாடி நின்னாராம். நின்றுட்டு பார்த்துட்டு அந்த பிசாசை பார்த்து அப்படி சொன்னாராம், இது பிசாசா தேவதூதனான்னு நம்ம கரெக்ட் பண்ணிடுவோன்ட்டு பார்த்துட்டு சொன்னாராம், நீ தேவதூதனா இருந்தீன்னா நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். நீ தேவதூதனா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீ நான் ஆராதிக்கிற தேவனை நீயும் தொழுது கொள்கிற, நீ என்னை பாதுகாப்ப, நீ என்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, அதனால நீ தேவதூதன் எனக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ பிசாசா இருந்தாலும் நீ எனக்கு தீங்கு செய்ய மாட்ட. நீனு பிசாசா இருந்தாலும் நீ எனக்கு தீங்கு செய்ய மாட்ட. ஏன்னா நான் உன் தங்கச்சியை கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. நீ தேவதூதனா இருந்தாலும் நீ எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை. நீ பிசாசா இருந்தாலும் நீ எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் உன் தங்கச்சியை கல்யாணம் முடிச்சிருக்கேன். எரேமியாவுக்குள்ளேயும் ஒரு பெரிய பலவீனம் தான். எல்லாம் இப்படிலாம் நடக்கு என்ன நீங்கள் அறிந்திருக்கிறீர். துன்மார்க்கனையும் துரோகிகளையும் நீர் ஒரு ஓநாய்க்கு போடுற ஒரு ஆட்டை போல அதை பீறிட்டு கொலை நாய்களுக்கு நீ அவர்களை நியமிக்கணும். என்னால் தாங்கவே முடியல. அந்த பலவீனம், எரேமியாவுக்குள்ள அந்த பலவீனம். வேதத்தில் அப்படி பல பேர் சோர்ந்து போய் எதிர்மறையாக நடக்கும்போது, தாறுமாறாக நடக்கும்போது, நீதியாக இருக்கிற நேரத்தில் நமக்கு அந்த மாதிரி சோர்வுகள் வரத்தான் செய்யுது. சில நேரம் நமக்கும் பலவீனம் நம்மளை தாக்க தான் செய்கிறது. நான் கரெக்டாக இருந்தேன் ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு சோர்வுகள், பலவீனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்பா நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தால் மாம்சத்துக்கு விரோதமாய் போர் செய்கிற இந்த போராயுதங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லை. நமக்கு பல போராயுதங்கள் இருக்கிறது இல்லை, நமக்கு விரோதமாக பல போராயுதங்கள் இருக்கா இல்லையா? ஆமாம். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், பாதாளத்தின் வாசல்கள், இதெல்லாம் போராயுதங்கள். நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருவின் வல்லமைகள், அந்தகார வல்லமைகள், அந்தகார லோகாதிபதிகள், பல விதத்தில் நமக்கு பல போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு பெரிய லிஸ்டே சொல்கிறார் பார்த்தீங்களா? அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகள், பாதாளத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், அதிகார துஷ்பிரயோகங்கள், இப்படி பல விதத்தில் நமக்கு போராயுதங்கள் இருக்கிறது, பல விதத்தில் யுத்தங்கள் இருக்கிறது. இதுதான் நம்மளை அப்படி பலவீனப்படுத்துகிறது. அவர் சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக. எப்படி? அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. எப்படி? ஆமா, எனக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் தருகிறார் அப்படின்னு சொல்றார். அரணை நிர்மூலமாக்க நமக்கு விரோதமாக பலவீனப்படுத்துகிற பல அரண்கள் இருக்கிறது. அது ஒரு பெரிய பிரசங்கம். அதான் ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல விரும்பலை.
நமக்கு விரோதமாக பல அரண்கள் இருக்கிறது. நமக்கு விரோதமாக நம்மளை நிர்மூலமாக்க, நம்மளை ஒன்றில்லாமாக்க, நம்மளை பலவீனப்படுத்த பல அரண்கள், பிசாசுகள் சுற்றி போராடிக்கிட்டே தான் இருக்கிறது. எப்படா வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறது, எப்படா சமயம் கிடைக்கும், எப்படா அழிக்கலான்னு போராடுகிறது. ஆனால் பவுல் சொல்றாரு, எனக்கு தேவ பலன் உள்ளதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. என்னை இந்த சூழ்நிலை என்னை பலவீனப்படுத்தினாலும் நாங்கள் பலன், தேவ பலன் என்னை இதில் ஜெயிக்க எனக்கு கிருபை தருகிறது. இந்த தேவ பலன் இருக்கும்போது, இந்த பலவீனங்கள் எனக்குள்ளே தாக்கும்போது 3 காரியத்தை நான் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஒன்று சொல்றாரு, அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள், சொல்லுங்க, முத வார்த்தை சொல்லுங்க, தர்க்கங்கள். 2வது மேட்டின்மை, சொல்லுங்க, 2வது மேட்டின்மை. 3வது எண்ணங்கள். இதை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி இதை கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். எங்கள் பலவீனத்தில் என்னை பலப்படுத்துகிற அந்த தேவ பலன், எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இந்த அரண்களை நிர்மூலமாக்க இப்படிப்பட்ட சோதனைகள், பலவீனங்கள், சோர்வுகள் வரும்போதெல்லாம் எனக்குள்ள விரோதமாய் எழும்புகிற தர்க்கங்கள் எழும்போம். இந்த பலவீனத்தில் என்ன வரும்? தர்க்கம் வரும். அதனால தான் எரேமியா ஆண்டவர்கிட்டயே ஆண்டவரேன்னு தர்க்கம் பண்றான். மேட்டின்மை இந்த ஆட்களெல்லாம் அழிச்சிரும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். நீங்க என் கூட இருக்கிறத இந்த உலகம் பார்க்கட்டும், ஒரு பெரிய அப்படி வருது, ப்ரௌட் வருது, கர்த்தர் என் கூட இருக்கிறார், எல்லாத்தையும் அழிச்சிடணுன்ற மேட்டின்மை எண்ணங்கள் அவனுக்குள்ளே உருகாகிறது. ஆனால் இதை எல்லாவற்றையும் கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்குள்ளே பலவீனங்கள் வரும்போது தான் இந்த 3 விதமான காரியங்கள் நமக்குள்ள வரும். இதை எல்லாவற்றையும் நீங்க அழிக்கவும் செய்யணும், சிறைப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தர்க்கங்கள், மேட்டின்மைகள், அதுக்கப்புறம் எண்ணங்கள், தவறான எண்ணங்கள். இந்த 3 காரியத்திலும் ஒரு சில வசனங்களை நான் வேகமாக சொல்கிறேன். ஒவ்வொரு சம்பவத்தையும் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோபு 15:3 நீங்கள் வாசித்து பார்த்தா, யோபுவினுடைய நண்பர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, புரோஜனம் இல்லாத வார்த்தைகளினாலும் உபயோகம் இல்லாத வசனங்களினாலும் தர்க்கிக்கலாமோ? ஆண்டவர்கிட்ட புரோஜனம் இல்லாத வார்த்தை, உபயோகம் இல்லாத வசனத்தினால தர்க்கிக்கலாமாயா? அப்படிலாம் பேசலாமா? தர்க்கம் பண்ணலாமா? நீ ஆண்டவர்கிட்டே போய் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லாவற்றையும் நீங்க எது செஞ்சாலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எதை செஞ்சாலும் எப்படி செய்யணுமா? முறுமுறுக்கவே கூடாது. மர்மரிங், எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கவே கூடாது. தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை பாருங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினாலே விளங்கும் தெய்வ பக்தி விருத்திக்கும் ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடி நீங்கள் சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக தேவையில்லாத கட்டுக்கதைகளுக்கும் தர்க்கங்களுக்கும் பிறக்கும் வம்ச வரலாறுக்கும் நீங்க கவனியாதபடி கவனமா இருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. அந்தியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனும் சரி, ஆண்கள் குறிப்பா புருஷர்கள் என்ன செய்யணுமா? கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை எப்படி உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணணுமா புருஷர்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்களேன். அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளினாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி, கள்ள உபதேசம் கள்ள போதனை எல்லாம் பண்ணுகிறவர்கள்லாம் எப்படியா
இருமாப்புள்ளவர்களாயும் ஒன்றும் அறியாதவர்களாயும் தர்க்கங்களினாலும் வாக்குவாதங்களினாலும் பற்றி நோய் கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். 1 தீமோத்தேயு 6:5 போடுங்க. அடுத்த வசனத்தை போடுங்க. கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும் என்று போடப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:22 வாசி பாருங்க. புத்தீனமும் ஐக்தமான தர்க்கமும் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளை விட்டு நீங்கள் விலகி இருங்கள். தீத்து 3:9 பாருங்க, வாசித்து பாருங்க. புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகுகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்ரோஜனமும் வீணமுமாயிருக்கிறது. எவ்வளோ வசனம், இன்னும் அவ்வளோ வசனம் இருக்கு. தர்க்கம், ஆர்கியூமெண்ட். எப்பயே நம்முடைய குடும்பங்களில் ரொம்ப சோர்ந்து போயிட்டுன்னா, ரொம்ப பலவீனம் வந்துட்டுன்னா என்ன வருமா? தர்க்கம், ஆர்கியூமெண்ட் வருதா? நம்முடைய குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, மாமனார் மாமியாருக்குள்ள, மாமனார் மருமகள், மாமியார் மருமகளுக்குள்ள தர்க்கம். ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா, குழந்தை இல்லைன்னா எவ்வளோ தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள் 2 குடும்பங்களுக்கு வருது. ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு பலவீனப்பட்ட உடனே தர்க்கம். வாக்குத்தத்தம் தாமதிக்கும் போது தர்க்கம். சில நன்மைகள் வராதிருக்கும் போது தர்க்கங்கள் வருகிறது, வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ். இந்த தர்க்கங்கள் எல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகணும். இதை நிர்மூலமாக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். நீங்க தேவ பலன் அடைந்து இதை நீங்கள் நிர்மூலமாக்க வேண்டும். வேதத்தில் ஒரு சம்பவத்தை, தர்க்கங்களை குறித்த காரியத்தை சொல்லுகிறேன். மார்க் 9:33-34 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் கப்பர்நாகுமுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள்? நீங்க வழியில வரும்போது என்னத்தை குறிச்சுப்பா தர்க்கம் பண்ணீங்க? அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை எங்க தான் வருது? யாரு பெரிய ஆளு? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் வருது ரொம்ப பேருக்கு. என்னது? ஆமாம், யார் பெரிய ஆள்? நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா? தர்க்கமே எதனால தான் வருது? ஆமாம், தன்னை காட்டணும், தன்னை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் எல்லாம் நமக்குள்ள வருகிறது. ஆதியாகமம் 13 ஆபிரகாமுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும், ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானது. ஆபிரகாம் சிம்பிளா சொல்றாரு. ஏன்? தன்னை பெரியவனா காட்டாததுனால தன்னை தாழ்த்தி சொல்றாரு. நமக்குள்ள, நாம் சகோதரர்கள், நமக்குள்ளே வாக்குவாதம், தர்க்கங்கள் வேண்டாம். நீ வடக்க போனா நான் தெக்க போறேன்ப்பா, நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன். நமக்குள்ள எந்த தர்க்கத்தையும் வச்சுக்கவே வேண்டாம். பெரியவன், நான் பெரியவன், நீ பெரியவன், எதுக்கு தர்க்கம் வரணும்? ஒருவன் பெரியவனா இருந்தால், அடுத்த வசனத்துல இயேசுவே சொல்லுகிறார், நீ எப்படி இருக்கணும்? ஊழியக்காரனா இருக்கணும், பணிவிடைக்காரனா இருக்கணும். 55 வசனம் பாரு. அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினார் அவன் எல்லாருக்கும் கடையவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லினார். அப்படின்னா இந்த தர்க்கம் ஏன் வருது? தன்னை பெரிய ஆளா காட்டணும் அப்படிங்கிறதுனால தானே தர்க்கம் வருது, வாக்குவாதம் வருது, ஆர்கியூமெண்ட் வருது. அந்த பெரியவன்ட்டு வராத போது 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்ததுக்கப்புறம் அது என்னத்தை கொண்டு வந்துடும்? முடிவில் பாருங்கள், ஒரு பலவீனமாயிரும். நீங்கள் எந்த விஷயத்தில் வாக்குவாதம் பண்ணி பாருங்கள் குடும்பத்தில், ஃபைனல் என்ன தெரியுமா? யாருக்காவது ஒரு ஆளுக்கு சோர்வு பிடிச்சிரும், யாருக்காவது ஒரு ஆளுக்கு மனசு அப்படி சோர்ந்து போயிடும், பலவீனப்பட்டுரும். பார்த்துருக்கீங்களா? வந்துடுதா இல்லையா? சில நேரம் மனசே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எத்தனை பேருக்கு இருக்குது அப்படி? சில நேரம் சண்டை போட்டுடுறோம், வாக்குவாதம் பண்ணிடுறோம், ஆர்கியூமெண்ட் பண்ணிடுறோம். பழகி போனதுக்கப்புறம் ஏன்டா பண்ணோம், எதுக்குடா சோர்ந்து, எதுக்குடா இதில் போய் சண்டையை பிடிச்சோம், விட்டு கொடுத்துருந்துருக்கலாமே அப்படின்னு வருதா? வலது கரத்தை உயர்த்துங்க, அப்படி வருதா? கையை உயர்த்திருங்க.
ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. சில நேரம் அப்படி வருதுல்ல, விட்டு கொடுத்துருக்கலாமே, தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணிட்டேனே, தேவையில்லாமல் தர்க்கம் பண்ணிட்டேனே, என்னை பலவீனப்படுத்துதே. எனக்கு தேவ பலன், இந்த போராயுதங்களை மேற்கொள்ள, இந்த காரியத்தை நான் முற்றிலும் அழிக்க வேண்டுமானா எனக்கு தேவ பலனை கர்த்தர் இந்த காலை வேளையில் தருவீராக. எங்கள் குடும்பங்களுக்குள்ள எழும்புகிற தர்க்கங்கள், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எழும்புகிற தர்க்கங்கள், ஊழியத்தில் எழும்புகிற தர்க்கங்கள், நான் பெரியவனா நீ பெரியவனா என்று வருகிற தர்க்கங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க கர்த்தர் எங்களுக்கு தேவ பலனை தருவீராக. தேவ பலனை, இந்த போராயுதங்களை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இதுதான் எங்களை பலவீனப்படுத்துகிறது ஆண்டவரே. நாங்க பெரிய ஆளான் காட்ட விரும்பல, நாங்க உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடைசி ஆளானுக்கு எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா, ஆமென். ஆமா, எப்பயுமே எதிலை குறித்து என்ன செய்யாதீங்க, வாக்குவாதம், தர்க்கமே பண்ணாதீங்க. நான் பெரியவனா நீ பெரியவனா. சிம்பிளாக லைஃப் வாழ விருப்பப்படுங்க. கிறிஸ்தவ ஜீவியமே எப்பயுமே என்னது, சிம்பிளிசிட்டியா. ஆமாம், தெரியாமல் வாழறதுக்கு பழகணும். எப்படி? ஆமாம், யாரும் தெரியாது, ஏசப்பா நம்மளை பார்த்தா போதும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ ஜீவியம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இயேசு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை உலகம் பெருமையாக பாராட்டும். ஆனால் நீங்கள் இந்த பூமியிலே பலனை அடைந்து தீர்ந்தீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பரலோகத்தில் பலன் வேணுமா, நீங்கள் செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, ஏசப்பா மட்டும் பார்க்குற மாதிரி செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மேக்சிமம் நீங்கள் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க. அந்த இடத்துலையே இருக்காது. குடும்பத்தில் இருந்தாலும் வாக்குவாதம் நடக்க, டக்குன்னு அந்த இடத்த சரி மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரு வார்த்தையை போட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. உங்களை பிசாசு அதுக்கப்புறம் பலவீனப்படுத்த போராடுவான். நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகும் போது அந்த தேவ பலன் உங்களுக்குள்ள வருகிறது, நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிறது வாக்குவாதம் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம விட்டு கொடுத்துடலாம், அதெல்லாம் இல்லை. நீங்கள் விட்டு கொடுக்கறது தான் தேவ பலன். அந்த இடத்தை விட்டு எழும்பி போறதாம் தேவ பலன். நீங்க பிசாசை ஜெயிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களை பலவீனப்படுத்த பிசாசுக்கு இடமே கொடுக்காதபடி இந்த போராயுதத்தை தேவ பலனாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதை மேற்கொள்றதுக்குரிய பலன் அதுதான். நம்ம பிப்ளிக்கலாக நம்ம ஜீவிக்க ஆரம்பிக்கணும்னா சில நேரம் நெகட்டிவாக நடக்கிற சில சம்பவம் நமக்கு அது பாசிட்டிவாக மாறும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் நினைப்பீங்க ஐயோ அது வாக்குவாதம், இது எப்படிங்க விட்டு கொடுக்குறது, இது எப்படி நீ ஆர்கியூ பண்ணாமல் இருக்க முடியாது, போயா வச்சுக்கோ. உங்களோட வாக்குவாதம் தர்க்கம் பண்ண நான் விரும்பலை. எனக்கு எல்லா நீதியும் எல்லா ரைட்ஸும் எனக்குள்ளே இருந்தாலும் என்ன நான் பலவீனப்படுத்த பிசாசு எனக்கு இதில் போராடுறான். நான் இந்த போராயுதத்தை மேற்கொள்ள தேவ பலனை எனக்கு பெற்றுக்கொள்ளணும்னா இந்த இடத்த விட்டு நகலணும், இல்லை நான் மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது நான் சொல்கிறேன் பாருங்க. ரெண்டாவது என்னது? மேட்டின்மை. சில வசனத்தை சொல்கிறேன், கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். உபாகமும் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எதிலெல்லாம் மேட்டின்மை வருகிறது? உன் இருதயம் மேட்டின்மை. இருதயத்தில் மேட்டின்மை. சில ஆளுக்கு வெளியே மேட்டின்மை இருக்காது, எங்கே இருக்கும்? இருதய மேட்டின்மை. 1 சாமுவேல் 2:3 வாசித்து பாருங்க. மேட்டின்மையான பேச்சு என்று இருக்கிறது. பேசுறதே இப்படி தான் இருக்கும், பெருமையான பேச்சு. பெருமையான இருதயம், மேட்டின்மையான இருதயம், மேட்டின்மையான பேச்சு. பேசுறதே எப்படி? பெருமையாக பேசுறது, மேட்டின்மையாக பேசுறது. 2 ராஜாக்கள் 19:22 பாருங்க. மேட்டின்மையான கண் என்று போடப்பட்டிருக்கிறது. பார்க்கறதே எப்படி? அப்படி சர்காஸ்டிக்காக பார்க்கறது. உன் கண்கள் மேட்டின்மையாக ஏறெடுத்தாய். மேட்டின்மையான கண். நீதிமொழிகள் 21:4 பாருங்க. மேட்டின்மையான பார்வையாம். பார்க்கறதே எப்படி? மேட்டின்மையா பார்க்கறதுன்னு இருக்கு. மேட்டின்மையான இருதயம், மேட்டின்மையான பேச்சு, மேட்டின்மையான கண்ணு, மேட்டின்மையான பார்வை. ரோமர் 11:20 பாருங்க. மேட்டின்மையான சிந்தனை, யோசனை, சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே மேட்டின்மையா இருக்கிறது. ரோமர் 12:6 பாருங்க.
ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டின்மையானவைகளை சிந்தையாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள், தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். எந்த விதத்திலையும் மேட்டின்மையான இருதயம், மேட்டின்மையான பார்வை, மேட்டின்மையான கண்ணு, மேட்டின்மையான சிந்தனை, மேட்டின்மையான பேச்சு, அப்படி இருக்கவே கூடாது. இது நம்மளை பலவீனப்படுத்தும். நம்ம நினைக்கிறோம் மேட்டின்மையாக பேசக்கூடாது. எப்பயுமே எப்படி பேசணும்? தாழ்மையாக பேச பழகும். எப்பயுமே தாழ்மை. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு வெளியே தாழ்மை இருக்கும், மனசுக்குள்ளே பெரிய மேட்டின்மை இருக்கும். நமக்குள்ளே இருக்குது இல்லை, சில நேரம் வருது. சில நேரம் ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுன்னு சொல்கிறோம்ல, ஆவிக்குரிய பெருமை, அதுவும் வரக்கூடாது. எல்லாவற்றிலும் தாழ்மையாக இருக்கணும். ஒருத்தனை காமிக்கிறேன் பாருங்களேன். வேதத்தில் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேகமாக முடிப்போம். அவன் பலப்பட்ட போது யாரு பலப்பட்ட போது? முழிக்கிறீங்களே. உசியா பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவன் மனமேட்டின்மையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். உசியா ராஜா யாரு? ஏசாயாவோட கசின் பிரதர். ஏசாயா தீர்க்கதரிசி முழுவதும் இவனுக்கு தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். உசியா ராஜா அவனும் பிரதர்ஸ், அண்ணன் தம்பிமா, கசின்ஸ் பிரதர்ஸ். அப்படிப்பட்ட ஆள் இவங்க 2 பேரும் பயங்கர ஒற்றுமை. எதுனாலும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எப்பனாலும் உசியா தான் கொடுப்பார். அதனால தான் உசியா ராஜா மரணம் அடைந்த அந்நாளில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை கண்டேன் அப்படி என்று சொல்லி ஏசாயா எழுதுறார். ஏன்னா எல்லா நேரங்களிலும் உசியா தான் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாள். அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் தரிசனத்தை ஏசாயா பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. எல்லாமே சாதகமான தீர்க்க தரிசனங்களே உசியாவுக்கு சொல்லி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான் பாருங்க, அவன் மரித்தான். எப்போ மரித்தான்? எப்படி காரியத்தில் மரித்தான்? தன் பலப்பட்ட போது மனமேட்டின்மையாகி ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய ஊழியம், தூப பீடத்தை பிடிச்சிட்டு ஆசாரியர்கள் தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ள போக வேணும். ஆனால் இவன் ராஜா தன்னை மலப்படுத்தி மேன்மை வந்த பிறகு மேட்டின்மையாகி பெருமை வந்து தூப பீடத்தை எடுத்து வேகமா உள்ள நுழைறான். உன் வேலை என்னது? உனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை மீறவே கூடாது. அல்லேலூயா. மனமேட்டின்மையாகி குஷ்டரோகி ஆயிட்டான். மரிக்கிற வரைக்கும் குஷ்டரோகியாவே இருந்து மரித்து போனான் இருக்கு. மரிக்கிற வரைக்கும் குஷ்டரோகி தான். உள்ளே வர முடியாம பண்ணிட்டார் கர்த்தர். மனமேட்டின்மை. ஊழியத்தில் பெருமை மேட்டின்மை வந்துடக்கூடாது. நம்மளை கர்த்தர் பயன்படுத்தும் போது பெருமை வந்துடக்கூடாது. ஆமென். என்னால் ஒன்றும் இல்லை என்பது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் இணைஞ்சாத்தான் முடியும் எழுப்புதல் என்பது தெரியும். இதில் எந்த பெருமைக்கும் நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. படிப்பில் மேட்டின்மை வந்துடக்கூடாது. பாட்டு பாடி ஆராதிக்கிறதுல பெருமை வந்துடக்கூடாது. நம்ம எவ்வளோ பெரிய சபால் அப்படி போகிறோம், அதெல்லாம் எந்த பெருமை இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னது? மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார்? சிம்பிளாவே அவர் எதிர்பார்க்கிறத சொல்றாரு பாருங்களேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்ன தப்பா உன்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? வேற என்னத்தை எதிர்பார்க்கிறார்? வேற ஒண்ணுமே கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. கிறிஸ்டியானிட்டி சிம்பிளிசிட்டி. ரொம்ப சிம்பிளா வாழ பழகுங்க, தாழ்மையா வாழ பழகுங்க. ஏசப்பா அதை மட்டும்தான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சில நேரம் தாழ்மையாக காட்டிட்டு மனசில் பெருமை இருந்துடக்கூடாது. தாழ்மை வெளியவும் இருக்கணும், அவுட் சைடும் இருக்கணும், இன்சைடு இருக்கணும். எல்லாவற்றிலும் மனத்தாழ்மை. எந்த விதத்திலும் மனமேட்டின்மை ஒரு வார்த்தையில் கூட நம்ம பேசிடக்கூடாது. பெருமையான பேச்சு, பெருமையான கண்ணு, பெருமையான பார்வை, பெருமையான சிந்தனை, பெருமையான இருதயம், பெருமை எத்திலையும் பொருளை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ எதை குறித்தும் வராதபடி தாழ்மையாக இருப்போம். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன்.
எண்ணங்கள் என்னது? எப்பவுமே எண்ணங்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் நமக்கு வந்துடவே கூடாது. ஆதியாகமம் 16:4 வாசிச்சா 16:4-5 வாசிச்சு பாருங்களேன். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தா, அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமா எண்ணினாள். நீ இதுவரைக்கும் அடிமையா இருந்த, இப்ப பிள்ளை கர்ப்பம் தரித்த உடனே நீ சாரால் அற்பமா என்றியே. அடுத்த வசனம், அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியில கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமா என்றா. அவ மைண்டே மாறிடுச்சு. முதல்ல நல்லா இருந்தா, என் கூட எல்லாத்துக்கும் சரியா இருந்தா, இப்போ ஒரு சின்ன பிளெஸிங்கை கர்த்தர் கொடுத்துட்டாரு, அதுவும் என் மூலியமா கொடுத்துட்டாரு, நான் விட்டு கொடுத்ததுனால கொடுத்தாரு. உடனே அவ மனமேட்டின்மையாகி அவ எண்ணங்கள் தவறாய் போகிறது. மத்தேயு 18:10 வாசித்து பாருங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சிறியர், ஒரு சின்ன ஆளை கூட என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. மத்தேயு 20:10 வாசித்து பாருங்க. அவங்க என்ன எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து, முந்தி வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவங்க மைண்ட் எப்படி இருக்கு? ஐயா, நான் காலையில் 9 மணிக்கே வேலைக்கு வந்துட்டேன், ஊழியத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், நான் இந்த சபையில் இத்தனை வருஷமாக வந்துட்டேன், எனக்கு தான் அதிகமான ஹானர் கிடைக்கும், எனக்கு தான் அதிகமாக மதிப்பு வரும், என்னத்தான் அதிகமாக சொல்லுவாங்கன்னு நினச்சி எண்ணிட்டேன். அப்படி எண்ணக்கூடாது. நமக்கு மிஞ்சி எண்ண வேண்டியதற்கு அளவுக்கு தக்கதாக என்னென்னுமே தருமே, அதுக்கு மிஞ்சி நம்ம எண்ணிற கூடாது. கர்த்தர் யாருக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தான் கொடுப்பா. அப்போஸ்தலர் 5:4 வாசித்து பாருங்க. அனனியா சப்ராளுடைய எண்ணம் எப்படி இருந்தது பாருங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அந்த கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றார். உன் சிந்தனையே சரியில்லையப்பா. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் உன் எண்ணங்கள், சிந்தனைகள் சரியில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:5 வாசித்து 15 வாசித்து பாருங்க. பேதுருக்கு துப்பட்டி இறங்கின போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சுத்தமா நினைச்சத நீ ஏன்பா தீட்டா என்ற. நம்ம சில நேரம் மனுஷனுடைய வெளி தோற்றத்தை பார்க்குறோம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். நம்ம சில நேரம் தீட்டுன்னு நினைக்கிறோம், ஆண்டவர் பார்வையில் எனக்கு இது தீட்டு இல்லை அப்படிங்கிறாரு. நான் தீட்டா நினைக்காத நீ ஏன் தீட்டு நினைக்கிற? நான் ஏற்றுக்கொண்ட ஆளை நீ ஏன் ஒதுக்குற? நான் அற்பமா இல்லையே, நீ ஏன் அற்பமா என்ற அப்படின்னு கர்த்தர் சொல்றா. ரோமர் 12:3 வாசித்து பாருங்கள். ரோமர் 12:16 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். 16 ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தமுள்ளவர்களாயிருங்கள், மேட்டின்மையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்கள், உங்களையே புத்திமான் என்று. நான் ரொம்ப பெரிய பிரைட், நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்லாம் எண்ணாதீங்க, தாழ்மையாக இருங்க. ரோமர் 14:10 வாசித்து பாருங்க. ஒரு சில வசனத்தை சொல்கிறேன், முடிப்போம். இப்படி இருக்க என் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே. யாரையும் என்ன செய்யக்கூடாது? அற்பமாகவே எண்ணக்கூடாது. யாரையுமே அப்படி ரொம்ப சீப்பாக அப்படி நினைக்காதீங்க. நம்மளை விட ஒரு படி அவங்கள மேலாவே நினைங்க. எப்பயுமே சிந்திக்கிறது எப்படி இருக்கணும்? நம்மளை விட ஒரு படி அவங்கள உயர்வாகவே என்ன பழகுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8:2 ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்ளுவானால் ஒன்றையும், நம்ம பிள்ளைகள் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்களே, எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அப்படின்னாலே தெரிஞ்சுக்கணும் உனக்கு ஒன்றுமே தெரியல.
அடிக்கடி நம்ம பிள்ளைகள் சொல்ற வேர்டு எனக்கு எல்லாம் தெரியும். ஏய், ஒருவனும் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் கூமுட்ட உனக்கு இன்னும் ஒன்றும் தெரியல. கூமுட்ட உனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. 1 கொரிந்தியர் 10:12 சொல்லுகிறது, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பிலிப்பியர் 2:3, பிலிப்பியர் 3:12 இப்படி சொல்லுகிறது, நாம் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன கிடங்கள். யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. உங்களை மிஞ்சி என்ன வேண்டிய பிரகாரம் நீங்கள் என்னாதீங்க. உங்களுடைய ஸ்டாண்டர்ட் தெரியும்ல, உங்களுக்கு உங்களுடைய இது தெரியும்ல, அதனால் எவ்வளோ தாழ்மையாக நடக்க முடியுமோ. இதை தான் தேவ பலன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நிர்மூலமாக்கணும், இதெல்லாம் சிறைப்படுத்தணும். இந்த போராயுதங்களை ஜெயிக்க கர்த்தர் தேவ பலனை இன்னைக்கு தருவாராக. எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன். யாரை பற்றியும் தவறாக எண்ணாதீங்க. ஒரு ஆளை பார்த்துட்டு அற்பமாக எண்ணாதீங்க. அவங்களுடைய பேச்சை நடக்கையை பார்த்து, அவங்களுடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை ஏதோ நினச்சிட்டு அற்பமாக யாரையும் எண்ணிடாதீங்க. உங்களை விட மற்றவங்களை மேன்மையாக எண்ணுங்க. எவ்வளோ அழகாக என்னை விட ஜெபிக்கிறார், என்னை விட பாடுறாரு, என்னை விட எவ்வளோ அழகாக ஊழியம் செய்கிறாங்க, என்னை விட எவ்வளோ சபைக்கு சீக்கிரமாக வந்துடுறாரு, அப்படி மேன்மையாக எண்ணுங்க. மற்றவங்களை யாரையும் அற்பமாக எண்ணிடாதீங்க. கண்களை மூடுங்களேன். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி எண்ணாதிருங்கள். இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் நம்ம இன்னும் அறியவில்லை அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. எந்த தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் ஆண்டவரே நமக்கு நோயை கொண்டு வந்துடும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. மன மேட்டின்மை வேண்டாம், இருதயத்தில் மேட்டின்மை வேண்டாம், பேச்சில் கண்களில் மேட்டின்மை வேண்டாம், சிந்தனையில் மேட்டின்மை வேண்டாம். ஆண்டவரே ஒருத்தன் மேட்டின்மையாகி துணிக அவன் ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சு குஷ்டரோகியாவே மரிச்சிட்டானே. ஆண்டவரே தானியேலிலே வாசிக்கிறோமே, நேபுகாத் நேச்சாரை குறித்து, பெல்ஷாத்சாரை குறித்து அவர்கள் மனமேட்டின்மையாகி அவர்கள் பெருமைப்பட்டதுனால வெளியின் மாட்டை போல புள்ள மேய்ந்தார்களே, பறவையின் இறகுகள் உண்டாயிற்று. அவனுக்கு எப்ப புத்தி தெளிந்ததோ மீண்டும் அவன் மேன்மை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை சில ஸ்தானத்தை, சில நன்மையை இழந்திருப்போமானா ஆண்டவரே மீண்டும் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், அந்த மேட்டின்மைகள், தவறான எண்ணங்கள்லாம் எங்களெல்லாம் சிறப்பிடிச்சிருக்குன்னா, எங்களை இதை அழிக்குதுன்னா, எங்களை பலவீனப்படுத்துதுன்னா, இதை நிர்மூலமாக்க, இதை நாங்கள் சிறைப்படுத்தி இந்த போராயுதங்களை ஆண்டவரை எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த வல்லமைகளை ஜெயிக்க எங்களுக்கு தேவ பலன் இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய பலன் இறங்கட்டும். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் குடும்பங்களில் தேவ பலன் இறங்குவதாக ஆசீர்வதிங்க. எல்லா தடைகள், விக்கினங்கள் மாறட்டும். சமாதானத்தோடு போக கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல அருமை பிதாவே.